அன்பர்களே, ஒரு நிமிடத்தில் உடல்நலம் பகுதியில் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போவது சொடக்கு எடுத்தல் எனும் நெட்டி முறிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றித்தான். நம்மில் பலருக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போதே விரல்கள், கழுத்து, இடுப்பு போன்ற பகுதிகளை வளைத்து சோம்பல் முறிக்கும் எனும் நெட்டி முறிக்கும் வழக்கம் இருக்கும். நெட்டி முறிக்கும் போது சொடக்கு சப்தம் வெளிப்பட்டதும் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைத்தது போல உணர்வர். ஆனால் தொடர்ச்சியாக நெட்டி முறிப்பது ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல. முதலில் நெட்டி முறிக்கும் போது வரும் சப்தமானது எலும்புகளின் இணைப்புகளுக்கு இடையே சைனோவியல் என்ற திரவம் வேகமாக இடம் மாறும் போது ஏற்படுவதே. இதுதான் மூட்டு எலும்புகள் உரசாமல் இருக்க எண்ணெய் போல செயல்படுகின்றது. அதாவது வாகனங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின் ஆயில் போன்றது. கை விரல்களில் அழுத்தம் தந்து தொடர்ந்து நெட்டி முறித்து வருவதன் மூலம் விரல்கள் மற்றும் உள்ளங்கை பகுதிகளில் வீக்கம் ஏற்பட அதிக வாய்ப்பாக அமைகின்றன. அதோடு விரல் இணைப்புகளின் இடையே குழிகள் உருவாகின்றன. இதன் காரணமாக கை பிடிமானத்தின் வலுவும் குறைந்துவிடும். கை விரல்களில் ஏற்படும் வலு குறைவால் நீண்ட நேரம் செயலாற்ற முடியாது. சிறிது நேரத்திலேயே கைகளில் வலி ஏற்படும். இது தீவிரமாகும் பட்சத்தில் மாற்று சிகிச்சைக்கே வழிவகுத்துவிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். 45 வயதிற்கு மேற்பட்டோர் அவ்வப்போது நெட்டி முறிப்பதால் பிடி வலிமையின்றி போவதோடு முழங்கால் வீக்கம், தசைநார் பாதிப்பு போன்றவையும் ஏற்படலாம். எனவே நெட்டி முறிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட குறிப்பிட்ட அந்த பகுதியை அழுத்தம் நிறைந்த வேலைகளுக்கு அவ்வப்போது உட்படுத்த வேண்டியது அவசியம். தொடர்ந்து கை விரல்களில் அழுத்தம் தந்து நெட்டி முறிப்பவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக எலும்பு மூட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர். நெட்டி முறிப்பதன் மூலம் சில நேரங்களில் நமக்கு நிவாரணம் கிடைப்பதாகவும் மனம் லகுவாக இருப்பதாகவும் உணரலாம். அதற்காக இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது. இந்த பழக்கத்திற்கு நாம் அடிமையாகும் பட்சத்தில் மெட்டகார்பல் பகுதியில் உள்ள குருத்தெலும்பு தடித்து போதல், வலி மற்றும் வீக்கம், மூட்டு இணைப்பின் வடிவத்தில் மாற்றம் ஏற்படுவது, விரல்கள் வளைந்து போவது போன்ற குறைபாடுகள் வரலாம். எனவே கை விரல்களில் நெட்டி முறிக்கும் போது ஏற்படும் சப்தம் விரல்களை சேதப்படுத்துவதற்கான அபாய சப்தம் என்பதை உணர்ந்து இந்த பழக்கத்தை கைவிடுவது நல்லது. அன்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து லிங்கை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். குறைவான நேரத்தில் நிறைவான தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.